மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லெரும்பு ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 2.55 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கப்படும் பொதுமக்களுக்கு முதல்வர் திட்டத்தில் 427 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து வட்ட முன்னோடி வங்கி சார்பில் உயர்கல்வி பயில மாணவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கல்வி கடனை அமைச்சர் காந்தி வழங்கினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மகளிர் திட்டத்தின் சார்பில் மகளிர் குழுக்கள் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவு அங்காடியினை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 53 இடங்களில் நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமை தாங்கினார். ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல்லை மாவட்டத்திற்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.